ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஆரிய படை அப்படின்னு என்ன அப்படின்னா, சங்க காலத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் வந்து மன்னன் இல்லாமல் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னா, அவங்க வந்து சுதந்திரமாக இயங்குவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தலைவர்ன்றவங்க வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போர் செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள். போர் செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள வந்து யௌத்தேய கணத்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்கள தான் சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரிய படை அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இந்த யௌத்தேய கணத்தார் வந்து தமிழ்நாட்டின் மீது வந்து படையெடுத்து வராங்க. எங்கே படையெடுத்து வராங்க அப்படின்னா, பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையின் மீது படையெடுத்து வரும்போது பாண்டிய நெடுஞ்செழியன் அவர்களை வந்து போரிட்டு வெற்றி பெற்றான். இந்த காரணத்தால் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு வந்து ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு வந்து ஒரு சிறப்பு பேர் வந்து அவனுக்கு வந்து ஏற்பட்டது. ஸோ அந்த ஆரிய படை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, சங்க இலக்கியங்கள் வந்து யௌத்தேய கணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, இந்த யௌத்தேய கணத்தை வந்து ஆயுத ஜீவி சத்திரியர்களான யௌத்தேய கணத்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வட இந்தியாவில் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கத்திற்கு பேர் வந்து யௌத்தேய கணம். அவங்க வந்து ஆயுத ஜீவி சத்திரிய கணம். அவங்க தங்களுக்குன்னு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொள்ளாதவர்கள் அப்படின்னு தெரிஞ்சது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து அரசர்களுக்கு கீழே வந்து அவங்க வந்து இயங்க மாட்டாங்க. ஆனால் தங்களுக்குன்னு ஒன்று தலைவரை வச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாமல் அவங்கள வந்து வழிநடத்தக்கூடிய நிலையில் தான் அந்த தலைவரை வந்து வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, அவங்க வந்து வெள்ளி காசு செப்பு காசு ரெண்டு காசுகளை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த காசில் வந்து பிராமி எழுத்துக்களை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த காசில் நல்லா பார்த்தோம் அப்படின்னா, யௌத்தேய கணத்திற்கு வெற்றி அப்படின்ற அந்த வாசகம் பொறிச்ச இதை வந்து அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. அந்த யௌத்தேய கணத்தார், ஆயுத ஜீவி சத்திரியர்களான யௌத்தேய கணத்தார் அப்படின்னு வந்து அவங்கள வந்து சொல்லலாம்.